அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடியான் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவான். அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொன்னா, நிறைய நன்மைகளை மலை போல கொண்டு வருவார். அப்ப அந்த நேரத்துல மலக்குகள் அறிவிப்பு செய்வாங்களாம், இவரால் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தா வாங்க, அதற்கான ஈட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அதற்காக கணக்கு முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யப்படுமா. பல மக்கள் வருவாங்க, விஷயத்த சொல்லுவாங்க, நன்மை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும். கடைசியா திரும்பி பார்த்தா அவர் மட்டும் தனியா நிற்பார். இப்ப இந்த நேரத்துல கருணையால நல்லா ஒரு அறிவிப்பு செய்வானா, ஓ அடியான உனக்காக நான் ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கேன்பா அப்படின்வானா. அந்த பொக்கிஷத்துடைய வேல்யூவை யாரும் அறிய முடியாது, அதனுடைய அந்தஸ்தை யாரும் விளங்க முடியாது, படைப்புகள்ல யாரும் விளங்க முடியாது, பரிசுத்தமான மலக்குகளும் கூட என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அந்த அடியான் கேட்பானா, யாருல எதுக்கு அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய தூய்மையான எண்ணத்திற்கு நான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீ அந்த தூய்மையான எண்ணத்தை கொண்டு வந்தியா இல்லையா, அதற்காக வேண்டி 70 மடங்கு நன்மைகளை நான் உனக்காக வச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவானா. பாத்தீங்களா பெருமக்களே, அப்ப அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், கிருபையாளன். ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் வருவதாக சூஃபியாக்கள், இறைநேச பெருமக்கள் சொல்றாங்க. அந்த 80,000 எண்ணங்களில் எத்தனை வாட்டி நமக்கு நல்ல எண்ணம் உதிக்குது. அப்ப நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதியை பாத்தீங்களா. மறுமையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலும் நம்முடைய எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் வாழ்க்கையை தருகிறான். நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்குவோம், ஈருலகிலும் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை பெறுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.